இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். அலங்காரமான கிரீடம் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். தேவன் திருச்சபைக்கு கொடுக்கிற வாக்குறுதி. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் எப்போதும் வரும் கால திருச்சபையை குறித்தும் பேசுகிறது. நீங்க 60ஆம் அதிகாரம் 61ஆம் அதிகாரத்தெல்லாம் படிச்சீங்கன்னா ஒருவேளை அது அந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை மாத்திரமல்ல, வரும் கால திருச்சபைகளை குறிப்பிடுவதாக அமைந்திருக்கிறது. இங்க தேவன் கொடுக்கிற வாக்குறுதி, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய், உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாரு? நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும், நீ ஹெப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் உன் தேசம். ஹெப்சிபா என்ன அர்த்தம்? ஹெப்சிபா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்களா நீங்க? ஹெப்சிபானா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு பிரியமானவள். என்ன பேரு? கர்த்தருக்கு பிரியமானவள். அதுதான் பேரு ஹெப்சிபா. பியூலான்னு பேர் வச்சிருக்கீங்களா? பியூலோனா என்ன அர்த்தம்? கடவுளின் மணவாட்டி அப்படின்னு அர்த்தம். என்ன பொருள்? கடவுளின் மணவாட்டி. கடவுளின் மணவாட்டி. இன்றைக்கு திருச்சபைக்கு 3 ஆசீர்வாதங்களை தேவன் சொல்லி இருக்கிறார். நீ தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாய் இருப்பாய். இரண்டாவது சொன்னாரே, நீ அவருக்கு பிரியமானவளாய் இருப்பாய், ஹெப்சிபா என்று அழைக்கப்படுவாய். உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். இந்த திருச்சபை கடவுளின் மணவாட்டி என்று சொல்லப்படும் என்று சொல்லி இருக்கிறாரு. என்றால் இந்த திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? நான் கடவுளால் இப்படி ஆசீர்வதிக்கப்படணும், என் திருச்சபை ஹெப்சிபா, என் தேசம் பியூலாவா இருக்கணும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு கீழே சொல்றாரு, 6ஆம் வசனத்துல படிங்க. ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன், நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. அமெரிக்கையா இருக்கலாகாது. அமெரிக்கைன்னா என்ன அர்த்தம்? அமெரிக்கைன்னா என்ன அர்த்தம்? நீங்க அமைதியா இருக்கக்கூடாது. நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது. நான் உங்களுக்கு 3 பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறேன். எனவே நீங்கள் அமைதியா இருக்கக்கூடாது. எப்போதும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன் என்றால் நீ சும்மா இருக்கக்கூடாது. வாட்ச்மேனை வைங்க, ஜாமக்காரரை வையுங்க என்று பொருள். நீங்கள் சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு திருச்சபை சும்மா இருக்குது. மணி அடித்தால் கோவிலுக்கு வரும், ஆமேன் என்று சொன்ன உடனே குதிரை ரேஸ்ல போன மாதிரி போயிரும். இவ்வளவுதான். இன்னைக்கு திருச்சபைகள் அமைதியா இருக்குது. ஆனா கடவுள் சொல்றாரு, நீ அமைதியா இருக்கல் கூடாது, அமைதியா இருக்கக்கூடாது. கூறி அறிவிக்கணும், ஜாமக்காரரை ஏற்படுத்தணும். ஜாமக்காரர் எப்போது விழிப்பா உட்கார்ந்து இருப்பாங்க. எங்கவாது எதிரி வந்தா கரெக்டா சொல்லிவிடுவாங்க. நீங்களா பாபநாசம் போயிருக்கீங்களா? பாபநாசம் போயிருக்கீங்களா?
அங்க எத்தனை டேம் இருக்கு? பாபநாசத்துல எத்தனை டேம் இருக்கு? போனதே கிடையாதா? உங்க ஊருக்கு பக்கம் தானே இருக்கு. பாபநாசத்துல அப்பர் டேம் சொல்றாங்களா? அப்பர் டேம் சொல்றாங்க. அடுத்தது லோயர் டேம் சொல்றாங்க. நடுவுல சேர்வலாருக்கு ஒரு டேம் இருக்குது. அதுக்கு பிரிஞ்சு போகிற இடத்துக்கு ஒரு பேர் சொல்றாங்க. என்ன பேரு? முண்டந்துறை அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த லோயர் டேம் அப்படின்னு நம்ம சொல்றோமா? இது நம்ம வெளியூர்காரங்க சொல்லுகிற பேரு லோயர் டேம். சரியா? ஆனா உள்ளூர்ல அங்க இருக்காங்களே, அவங்க அதை லோயர் டேம்னு சொல்ல மாட்டாங்க. என்ன பேர் சொல்லுவாங்க தெரியுமா? கொட்டந்தளம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேரு? கொட்டந்தளம். லோயர் டேமுக்கு பேரு கொட்டந்தளம். அதுக்கு மேல கொஞ்சம் தாண்டி போனா அதுக்கு என்ன பேரு? முண்டந்துறை. என்ன பேரு? அதுக்கு மேல நீங்க அப்பர் டேம் போயிருக்கீங்களா? அப்பர் டேம்ல நின்று பார்த்தா மலை மேல வட்டமா ஒரு கோட்டை தெரியும். அத பாண்டியன் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? கவனிங்க. முன்னாடி பாண்டிய மன்னர்கள் அந்த பாபநாசம் டேமுக்கு மேல இருக்கிற அந்த கோட்டையில போய் தான் தங்கி இருப்பாங்க. கொட்டந்தளம் லோயர் டேம் இருக்குதுல்ல, அங்க அவங்களுடைய போர் சேவகர்கள் இருப்பாங்க. அவங்க முரசறைகிறவர்கள். அங்க நின்று அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். எங்கவாவது எனிமி, எங்கவாவது எதிரி வருகிறது போல தெரிஞ்சதுன்னா உடனே இவங்க அந்த கொட்டந்தளம் அதுல இருந்து அவங்க கையில இருக்கிற முரசை அடிக்கணும். டம 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 அடிக்கணும். அடிச்ச உடனே பாண்டியன் கோட்டையில இருக்கிறாரே மன்னர், அவர் உடனே என்ன ஆயிடுவாரு? அலர்ட் ஆயிடுவாரு. எதிரி வாரான், உடனே நம்ம படையை ரெடி பண்ணணும். ஒரு முறை கொட்டந்தளத்துல இருந்த முரசறைகிறவங்க தூங்கிட்டாங்க. எதிரி ரொம்ப பக்கத்துல வந்துட்டான். இப்ப முரசறைகிறாங்க. பாண்டிய மன்னனால யுத்தத்துக்கு ஆயத்தப்பட முடியல. கோட்டையில இருந்து சேரட்ல வேகமா வர்றாரு. இப்ப எதிரி பக்கத்துல வந்தாச்சு, அவரை எதிர்கொள்ள முடியாது என்பதற்காக என்ன பண்ணாராம் தெரியுமா? கையில இருந்த வாளை எடுத்தாரு. தன்னுடைய தலையை ஒரு சீவிட்டார். இனிமே பிழைக்க முடியாது. அவருடைய தலை இன்னைக்கு பாபநாசம் டேம் இருக்குது இல்லையா, அப்பர் டேம், அதுலவே உருண்டு விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுகிறாங்க. தலை இல்லாத உடம்பு அந்த குதிரை சாரட்டை இழுத்துக்கிட்டே வந்துச்சு. முண்டந்துறை சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல தலை இல்லாத உடம்பு விழுந்துட்டு, அதனாலதான் அதுக்கு பேர் என்னது? முண்டந்துறை. சரித்திரத்துல எல்லாம் இல்ல, ஆனா அந்த ஊர் மக்கள்கிட்ட கேட்டா இந்த கதையை சொல்லுவாங்க. இதுக்கு ஏன் பேரு கொட்டந்தளம், இதுக்கு எதற்காக முண்டந்துறை? மேல பாருங்க கோட்டை இருக்குது, அந்த கோட்டைக்கு போக முடியாது. ஆனா ஒன்று உண்மை, பறையறைய வேண்டிய முரசறைய வேண்டிய போர் சேவகர்கள் என்ன பண்ணிட்டாங்க? தூங்கிட்டாங்க. விழிப்பா இல்ல, அசந்துட்டாங்க. அதனாலதான் இவ்வளவு பெரிய இழப்பு. இன்றைக்கு கடவுள் நம்ம எல்லாம் எக்காலம் ஊதுகிறவர்களாக அல்லது திறப்பின் வாசலிலே நிற்கிறவர்களாக நியமித்திருக்கிறார். திருச்சபை என்ன செய்யக்கூடாது? தூங்கிடக்கூடாது. அமர்ந்திருக்கலாகாது, சும்மா இருக்கக்கூடாது, விழிப்பா இருக்கணும். நீங்க உங்க திருச்சபை நல்ல விழிப்பா இருக்குதா? உங்களை வைத்து 3 திருச்சபை துவங்கி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. சந்தோஷம். உங்க திருச்சபை எப்படி இருக்கிறது? ஐயா, எங்க திருச்சபை தூங்கக்கூடாது, விழிப்பா இருக்கணும். எப்போ பிசாசு வருவான், எப்போ எங்களை விழத்தட்டுவான், எப்பொழுது எங்க வாழ்க்கையை தோற்கடிக்க முயற்சிப்பான் தெரியாது. உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி
சுற்றி திரிகிறான். யாரை தட்டலாம், இந்த ஊர்ல யாரை பிடிச்சா அந்த சபையை கெடுக்கலாம், இந்த ஊர்ல யாரை கெடுத்தால் இந்த சபையை இல்லாமல் ஆக்கி விடலாம், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஒவ்வொரு ஆளா பார்க்கறான். இந்த அம்மா சரியா இருக்குமா, இந்த ஐயா எனக்கு ஃபிட் ஆகுமா? விழிப்பா இருங்க, இல்லைன்னா ஒரு செகண்ட்ல உங்களை பயன்படுத்திடுவான். எனவே திருச்சபை அமெரிக்கையா இருக்கலாகாது, அமைதியா இருக்கக்கூடாது, விழிப்பா இருக்கணும், தெளிந்த புத்தியோட இருக்கணும். எங்களுக்கு விரோதமா எதிராளியான பிசாசு சுற்றி கொண்டு இருக்கிறான் என்பதை அறிந்து தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். அதான் சொன்னாரு, கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையா இருக்கலாகாது, சும்மா இருக்கலாகாது, விழிப்பா இருங்கள். இரண்டாவது சொன்னாரு, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை நீங்களும் சும்மா இருக்க விடாது, கடவுளை அமர்ந்திருக்க விடக்கூடாது, சும்மா இருக்க விடாதிருங்கள். அப்படின்னா என்ன செய்யணும்? எப்போது கடவுளை நோக்கி பார்க்கணும். ஐயா இறக்கம் செய்யுங்க, அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தொந்தரவு செய்வதை விரும்புகிற தேவன். சிலவங்களை தொந்தரவு செஞ்சா சங்கடமா இருக்கு. என்கிட்ட வந்து அப்படி இப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தா சங்கடமா இருக்கு, மக்களுக்கு என்ன செய்ய? ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? நச்சரிப்பை விரும்புகிற தேவன். நம்ம அவரை நச்சரிக்கிறத ரொம்ப விரும்புறாரு. அவரை நச்சரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள், அவரை நோக்கி கூப்பிடுங்கள். திருச்சபை எப்போதும் கடவுளை நோக்கி கூப்பிடணும், எப்போதும் கடவுளை நோக்கி கூப்பிடணும். மகா அலெக்சாண்டர் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாரா, உலகத்தை முழுக்க என் கையில கொண்டு வந்துருவேன்னு சொன்னார். உலகம் முழுக்க உள்ள ராஜ்யங்களை தன்னுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வந்தாரு. உலகமே ஒரு கைக்குள்ள வந்தது. மகா அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்துட்டாரு. கிரேக்க போர் வீரர். அவருடைய அமைச்சரவையில ஒரு புலவர் இருந்தாரு. புலவர்னா கவிஞர், பாட்டு பாடுகிறவரு. அவர் இந்த மகா அலெக்சாண்டருடைய ட்ரெஷரர், பொக்கிஷதார்ட்ட ஒரு பெரிய பணத்தொகையை கேட்டுக்கிட்டே இருந்தார். எனக்கு கடன் அதிகமா இருக்குது, என் கடனை கொடுக்கணும், இவ்வளவு பணம் நீங்க எனக்கு தரணும் அப்படின்னு ஒரு அதிகமான தொகையை அந்த மகா அலெக்சாண்டருடைய ட்ரெஷரர்ட்ட கேட்டார், பொக்கிஷதார்ட்ட. இந்த பொக்கிஷதாருக்கு ரொம்ப கோபம். ஆள் என்ன பணம் ஆசை பிடிச்சவனா இருக்கான், இவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சார். ஆனால் இந்த புலவர் விடல, நச்சரிச்சுக்கிட்டே இருந்தாரு. உடனே இந்த ட்ரெஷரர் என்ன பண்ணாரு, வெளி இடத்துல யுத்தத்துல இருந்த மகாராஜாவுக்கு, மகா அலெக்சாண்டருக்கு செய்தி அனுப்பினாரு. இந்த புலவர் பண ஆசை பிடிச்சவரா இருக்காரு, என்ன நச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஒரு பெரும் தொகையை கேட்கிறாரு, இவருக்கு நான் என்ன செய்வது? மகா அலெக்சாண்டர் திரும்ப பதில் கொடுத்தாரு, அவன் கேட்கிற தொகையை கொடுத்துரு. அவன் என்ன இப்படி கேட்டு நச்சரிக்கிறதுனால, முதலாவது மகா அலெக்சாண்டர் எவ்வளோ பெரிய பணக்காரர் என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறான். அவர் எவ்வளோ பெரியவர், அவரால் கொடுக்க முடியும் என்பதை ஒத்துக்கொண்டு இருக்கிறான். இரண்டாவது, இவ்வளோ பெரிய தொகையை கொடுப்பதற்கு மகா அலெக்சாண்டர் தயாளர் என்று என்னை குறித்து நல்லெண்ணம் வைத்திருக்கிறான், அதனாலதான் கேட்டு நச்சரிக்கிறான். எனவே கொடுத்து விடு. இன்றைக்கு நீங்க கடவுளை நச்சரிப்பதை கடவுள் ஒரு கனமாக எண்ணுகிறார். என் ஜனம் என்னை எத்தனை பெரியவர் என்று எண்ணி இருக்கிறது, என் ஜனம் என்னை எத்தனை தயாளன் என்று எண்ணி இருக்கிறது.
அவரை சும்மா இருக்க விடாதிருங்க அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்களும் சும்மா இருந்துராதீங்க, கடவுளை சும்மா இருக்க விடாதிருங்க, நச்சரித்து கொண்டே இருங்க. எங்களுக்கு இறக்கம் செய்யுங்க ஆண்டவரே, எங்க திருச்சபைக்கு இறங்குங்க ஆண்டவரே, கேளுங்க, அவர் உங்களுக்கு இறங்கி உதவி செய்வார். மூன்றாவது என்ன செய்யணும்? 10ஆம் வசனம் போட்டிருக்கு, வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை ஜனங்களுக்காக என்ன செய்யணும் தெரியுமா? கோயிலுக்கு வர்ற வழியை செம்மப்படுத்துங்கன்னு சொல்றாரு. நீ நிறைய பேர் கோயிலுக்குள்ள வர முடியல, திருச்சபைக்குள்ள வர முடியல. ஏன்? ஒரே சண்டை சச்சரவு, அப்படித்தானே இருக்கு. ஆமா, வழியை செவ்வாய்ப்படுத்துங்கள் அப்படின்றாரு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிற முன்னாடி மற்ற ஊர்ல சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருக்கலாம். ஒரு கோயில்ல கன்வென்ஷன் கூட்டம் நடந்துச்சு. அந்த கோயில் அப்படி நேர் தெரு, நம்ம ஊர்ல எல்லாம் இருக்குது இல்லையா, அப்படி தெரு மண்டபத்துல தான் பிரசங்கம் பண்றாரு. ஊர் ஜனங்கள்லாம் தெருவில் உட்கார்ந்துருக்காங்க. இந்த பிரசங்கியார் பார்க்கிறாரு, தூரத்துல அங்க ஒரு ஆளு வீட்டுக்கு வெளியே கட்டில தூக்கி போட்டு பிரசங்கம் கேட்கிறாரு. நல்லா பிரசங்கம் கேட்காரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த ஆளு நல்ல தலை ஆட்டி ஆட்டி கேட்காரு. ஆராதனை முடிஞ்ச உடனே ஐயர்வாள்கிட்ட சொன்னாரு, அங்க ஒரு ஆளு கட்டில தூக்கி போட்டு நல்ல செய்தி கேட்கிறாரு, யார் அவரு? ஐயர்வாள் சொன்னாங்க, ஐயா, எங்க ஊர் முழுக்க கிறிஸ்தவ கிராமம், ஆனா அவர் ஒருத்தர் தான் இந்த திருச்சபையை சேராத கிறிஸ்தவர் அல்லாதவர். இதை கேட்ட உடனே பிரசங்கியாருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. நீ நல்ல பிரசங்கம் கேட்டிருக்காரு, வாங்க போய் பேசுவோம் அவர்கிட்ட, அவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்வார். ஐயர்வாளும் பிரசங்கியாரும் போனாங்க, அவர்கிட்ட பேசினாங்க. ஐயா, நல்ல பிரசங்கம் கேட்டீங்களே, நீங்க ஏன் கடவுளை ஏற்றுக்கொள்ளல? நீங்க ஏன் திருச்சபையில சேரல? அழகா திருச்சபையில சேர்ந்து கொள்ளலாமே. அவர் சொன்னாரு, நான் திருச்சபையில சேரவே கூடாது. பிரசங்கியாருக்கு குழப்பமா போச்சு. ஏயா சொல்றீங்க, ஏன் சேரக்கூடாதுன்றீங்க? ஆமா ஆமா, நான் சேர்ந்துடவே கூடாது. பிரசங்கியார் கேட்டாரு, எதுக்காக அப்படி சொல்றீங்க? ஐயா, நல்லா கவனிங்க, இந்த ஊர்ல ஆராதனை நல்லா நடக்கும், பிரசங்கம் எல்லாம் நல்லா நடக்கும். முடிஞ்ச உடனே 2 கட்சியா நின்று அடிபிடி போடுவாங்க. அவங்கள விலக்கு பிடிக்க நான் ஒரு ஆள் தான் நீ இருக்கேன். நானும் சபையில சேர்ந்துட்டேன், விலக்கு பிடிக்க ஆளே இதுதானே. அவர் தான் சொல்றாரு, இடரலான கற்களை எடுத்து போடுங்க, வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், ஜனத்துக்கு வழியை செவ்வைப்படுத்துங்கள், பாதையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை. திருச்சபைக்கு வருவதற்கு இடரலா எவ்வளவு சங்கடம் இருக்கு, பள்ளமா இருக்கு, மேடா இருக்கு, ஒரே கல்லும் கட்டியுமா கிடக்கு. இடரல் கிறிஸ்தவ வாழ்க்கை, மற்றவர்கள் கிறிஸ்துவண்டை வருவதற்கு இடரலா இருக்கிறது. இந்த இடரலை எல்லாம் அகற்றி போடுங்கள். இதான் சொல்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாரு நம்ம வாழ்க்கை தானே. அதான் சொல்லி இருக்கிறாரு, இடரலை அகற்றுங்கள். அடுத்த தலைமுறை கடவுளுக்குள்ள வரணுமா வேண்டாமா? அந்த சின்ன பிள்ளைகள் வரணுமா வேண்டாமா? உங்க வாழ்க்கை உங்களுக்கு இடரலா இருக்கலாமா? இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை இவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஜனங்களுக்கு கொடியை ஏற்றுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாங்க வாங்க வாங்க, கோயிலுக்குள்ள வாங்க, எங்க கோயில்ல சமாதான கொடி பறக்கிறது, வாருங்கள் என்று அழைக்கணும் அந்த திருச்சபை. நல்லா கோயில் கட்டிட்டீங்க, கோபுரமும் கட்டி இருக்கீங்க இல்லையோ, கிட்ட போறீங்க அப்படித்தானா? சரி, பார்க்கணும், எட்டி பார்க்கணும், அது சமாதான கொடியா இருக்கணும். மக்களை என்ன செய்யணும்? பாருங்கள் என்று கூப்பிடணும். இன்னைக்கு உங்க கோயில சமாதான கொடி பறக்குதா? மக்கள்லாம் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? ஆமா, நல்லா கவனிங்க. கலங்கரை தீபம் கன்னியாகுமரியில் இருக்கா?
கன்னியாகுமரியில கலங்கரை தீபம் இருக்கா இல்லையா? இருக்கு. தூத்துக்குடியில கலங்கரை தீபம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அந்த கன்னியாகுமரியில் உள்ள கலங்கரை தீபம் என்ன சொல்லுது? அந்த கலங்கரை தீபம் என்ன சொல்லுது? கப்பல்களுக்கு என்ன செய்தி கொடுக்குது? வந்துராத வந்துராத, இங்க உனக்கு இடம் கிடையாது, பாரவளம் அவங்க வந்தா நொறுங்கிடுவா, வந்துராத வந்துராத வந்துராதங்குது. தூத்துக்குடியில் இருக்கிற கலங்கரை தீபம் என்ன சொல்லுது? வாங்க வாங்க, உங்களுக்கு இங்க நல்ல தங்குறதுக்கு இடம் இருக்கு, உங்களுக்கு நல்ல ஒரு போட் இருக்குது. சரியா? இன்னைக்கு உங்க கொடி ஜனங்களுக்கு என்ன சொல்லுது? வந்துராத வந்துராத அப்படி சொல்லுதா? வாங்க வாங்க, உங்களுக்கு இங்க சமாதானம், உங்களுக்கு வந்தீங்கன்னா சந்தோஷம், வாங்க வாங்க. உங்க கொடி ஏறி இருக்கா? ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்குதா? சொல்லுங்க, சத்தத்தை காணும். ஆமா, சிரிக்கப்படாது. இன்றைக்கு என் திருச்சபை எல்லாரையும் அழைக்கிற கலங்கரை தீபமா இருக்கணும். இடர்ல இருக்கக்கூடாது. குண்டும் குழியுமா கல்லும் கட்டியுமா கிடந்தா யாரும் உள்ள வர முடியாது. அதான் அவர் சொல்றாரு, இடரலை அகற்றுங்கள், இடரலை அகற்றுங்கள். உங்க வாழ்க்கையை சரிப்படுத்துங்க. ஐயா, என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு இடரலா இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது, மற்றவங்களை கடவுளுக்கு வருவதை நான் தடுக்க கூடாது. என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கணும். என் வாழ்க்கையை பார்க்கிறோம் ஓடி போயிடக்கூடாது. இந்த வேண்டாம் ஐயா, இந்த கிறிஸ்தவ நமக்கு மற்றவங்களுக்கு அழைப்பு கொடுப்பதாய் அமைந்திருக்க வேண்டும். அதைத்தான் அவர் சொல்றாரு. முதலாவது சொன்னாரு, அமெரிக்கையா இருக்கலாகாது, நீங்க சும்மா இருக்க விடாது. இரண்டாவது சொன்னாரு, அமர்ந்திருக்க விடக்கூடாது, கடவுளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருங்க, நச்சரித்து கொண்டே இருங்க. நம்முடைய தேவன் நச்சரிப்பை விரும்புகிற தேவன். இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கன்னு சொன்னாரா? ஆமா, அவரை நச்சரிச்சுக்கிட்டே இருங்க. ஏசாமி கூட ஓம சொன்னாரா? ஒரு விதவை வந்து ஒரே நச்சரிப்பு, அப்படித்தானே? அவர் சொன்னாரு, அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்யுங்கப்பா சொன்னாரா? நச்சரிப்பை விரும்புகிற தேவன். நச்சரிச்சுக்கிட்டே இருங்க கடவுளை. சரியா? அவர் அதை விரும்புறாரு, ஆசைப்படுறாரு. நீங்க நச்சரித்தால் அதை தன்னுடைய கனம் என்று எண்ணுகிற தேவன் அவர். இந்த ஜனங்கள் என்னை நம்புறாங்க, இந்த ஜனம் என்னை தயாளன் என்று நம்புகிறது, இந்த ஜனம் என்னை ஐஸ்வர்யவான் என்று நம்புகிறது. கடவுள்கிட்ட நீங்க எதுனாலும் கேட்கலாம், அவரை நச்சரியுங்கள். மூன்றாவது, கற்களை பொறுக்கி போடுங்க, இடரெல்லாம் நீக்கி போடுங்க. உங்க வாழ்க்கை இடரெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த சின்ன பிள்ளைக்கு உங்க வாழ்க்கை இடரெல்லாம் இருந்தா என்ன செய்யணுமா சொல்லுங்க? என்ன செய்யணுமா சொல்லுங்க? உங்க கழுத்துல எந்திர கல்ல கட்டி ஓரத்துல போட்டுறக்கூடாதான், அலை அடிச்சு கொண்டு வந்துடும். எங்க கொண்டு போடணுமா? ஆழத்துல கொண்டு போட்டுடணுமா? அப்பதான் அலை கூட அடிச்சது ஆளு கரைக்கு வர மாட்டாரு, அவர் பிணம் கூட வந்துடக்கூடாதான் கரைக்கு. இன்னைக்கு நான் ஐயரு, நான் பிஷப்பு, நான் கமிட்டி மெம்பரு எல்லாம் இருக்கட்டும், என் வாழ்க்கை இடரெல்லாம் இருக்குதா? மற்றவங்களுக்கு மற்றவங்களை வழி தப்ப பண்ணுகிறதா? ஜாக்கிரதையா இருக்கணும். யா, என் வாழ்க்கையில் இருக்கிற இடரலை நீக்கி போட்டு, என் பிள்ளைக்கு நான் இடரலா இருக்கேன், என் பிள்ளைக்கு இடரலா இருக்கேன். அன்னைக்கு எரிகோவை வெற்றி பெற்றுட்டாங்க, ஆயிப்பட்டினத்தில் தோத்து போனாங்க. காரணம் யாரு? ஒரு மனுஷன். யாரு? ஆகான். அப்படித்தானே? ஆகான். கடவுள் சொன்னாரு, அவனை கொண்டா, அவன் குடும்பத்தை கொண்டா, அவன் பிள்ளைய கொண்டா, ஆட்டை கொண்டா, ஆட்டை கொண்டா, அவ்வளத்தையும் என்ன செய்யணும்? அல்லறிந்து கொண்டு போடுங்க. என்னையா தப்பு செஞ்சது யாரு? தப்பு செஞ்சது யாரு? ஆகான் தானே? மனைவி ஏன் கொன்னாங்க? மனைவி ஓடி வந்து கேட்டிருப்பா, ஏன்யா கடவுள் எடுக்க கூடாதுன்னு சொன்னாரே, இதை கொண்டாந்துருக்கிற? சும்மா இன்னைக்கு ஐயா மாரே அம்மா மாற ஒரு அரட்டு போட்டு அமைதியாக்கிறீங்களா? சாபம் உங்களோட நிக்காது, எங்க போகும்? அம்மா மாறு பிள்ளை ஓடியாந்துருக்கோம்,
ஏம்மா அப்பா அழகான பொருள் கொண்டாந்துருக்காரு, எவ்வளோ சத்தம் காட்டாத, அவர் சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அமைதி அமைதி, வாட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்காத. சொல்லியிருப்பாங்களா? சாபம் எங்கேயும் போயிட்டு, ஒன்றும் தெரியாத பச்சை பிள்ளைக்கும் போயிட்டு. கொன்னது ஆகான மட்டுமல்ல, யாரெல்லாம்? எல்லாரையும் சேர்த்து. நீங்க செய்யற தவறு சாபம், கணவர் செய்யற சாபம் மனைவி கிட்ட போயிடும், மனைவியோடு இருக்காதது உங்க பிள்ளைகள்கிட்ட போயிடும், பிள்ளையோட நிக்காது அது குடும்பத்தையே கெடுத்துரும். அப்ப என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. மற்றவங்களுக்கு இடரெல்லாம் நான் இருக்கக்கூடாது. நீங்க விரும்பாத காரியம் ஒன்றும் எங்க வீட்டில் இருக்கக்கூடாது. எங்க திருச்சபை பரிசுத்த திருச்சபையா இருக்கணும், செம்மையான பாதை இருக்கணும். எங்க கோயிலுக்குள்ள வருகிறவங்க நேரடியாய் வருவதற்கேற்ற செம்மையான பாதை இருக்கணும். எங்க யாருடைய வாழ்வும் இந்த கிராமத்திற்கு இடர்லா இருக்கக்கூடாது. எங்க யாருடைய வாழ்வும் நான் பணி செய்கிற இடத்துல இடர்லா இருக்கக்கூடாது. உதவி செய்யுங்க. அவன் என்ன நடக்கும் தெரியுமா? நீ உன் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமா இருப்ப, ராஜமுடியா இருப்ப. உங்க பேரு எப்படி ஆயிரும்? ஹெப்சிபா, கர்த்தருக்கு பிரியமானவள். உங்க பேரு பியூலா, கர்த்தருடைய மணவாட்டி. இந்த திருச்சபை கடவுளின் மணவாட்டியின் திருச்சபையாக மாறிவிடும். அப்ப இந்த ஆலயம் கடவுளுக்கு மகிமையா இருக்கணும், அலங்காரமான கிரீடமா இருக்கணும். அப்ப எங்க வாழ்க்கையும் அப்படி அமைந்திருக்க வேண்டும். இனிமே நான் சும்மா இருக்க மாட்டேன், சும்மா இருக்க மாட்டேன், கடவுளை சும்மா இருக்க விட மாட்டேன். எந்த இடரலும் இல்லாம ஒவ்வொரு நாளும் பார்த்து பார்த்து இடரல்களை அகற்றுவேன். எங்க திருச்சபை ஜீவனுள்ள தேவனுக்கு சாட்சியாய் அமைந்திருக்கும். எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிப்போம்.